விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இது தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 63 விதமான வீடர் இருக்கு, 175 விதமான அட்டாச்மெண்ட் இருக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண 63 விதமான வீடருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடரை வந்து உட்காந்து ஓட்டுற வீடராக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து நடந்து ஓட்டுறது வந்து கஷ்டப்படுறாங்க, கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க மக்கள். அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம்னா உட்காந்து ஓட்டுறதா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரி கார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து 4 வீல் வீடராக கூட பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காசு கம்மியான ஐட்டங்கள்ல அக்ரி கார்டு தான் நம்ம ரொம்ப வந்து கம்மியான காசுல கிடைக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்தே ஓட்டிக்கலாம். சாதாரண வீடராகவும் உபயோகப்படுத்துற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்தே தரோம், உட்கார்ந்து ஓடுற மாதிரி பொருளும் சேர்த்தே தரோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 32 பிளேடு கொடுக்குறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழட்டிட்டு ஒரு தனியால வந்து இந்த டயரை காட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இந்த டயரை கட்டிட்டு வரோம். வச்சுட்டீங்கன்னா இந்த செட் மேல தூக்கணும். தூக்கினதுக்கு அப்புறம் டயரை கட்டிட்டு நீங்க இந்த பிளேட் செட்டை மாட்டலாம். பிளேட் செட்டை மாட்டி உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அதே மாதிரியே மாட்டிட்டு இதை ஒரு அழுத்தினீங்கன்னா செட்டா மேல தூக்கிடும். அதுக்கப்புறமா அந்த பிளேட் செட்டை கட்டிட்டு இந்த டயரை மாட்டி நீங்க காட்டுல இருந்து வீட்டுக்கு கொண்டு வர வேலையும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு தனியால வந்து வேலை செய்யறதுக்கு என்னெல்லாமே பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த பிளேட் செட்டை எடுத்துட்டு போறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல நீங்க அதை மாட்டிட்டு பிளேட் செட்டை மாட்டி காட்டுல வீட்டுல இருந்து காட்டு கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து டெப்த் ராட் வந்து சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டெப்த் ராட் சிஸ்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து நம்ம நடந்து ஓட்டுற வீடர்ல வந்து டெப்த் ராட் பின்னாடி இருக்கும். அந்த டெப்த் ராட் அழுத்தி பிடிச்சி ஓட்டுவோம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா இதுல உட்காந்து ஓட்டுறதுனால இதை பின்னாடி கொடுத்து கை கண்ட்ரோல்லையும் கொடுக்குறோம், தேவைப்பட்ட கால் கண்ட்ரோல்லையும் கூட மாற்றி கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு. நமக்கு அதனால வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு தொந்தரவே கிடையாது. ஒரு ஹவருக்கே பாத்தீங்கன்னா 650 ml தான் டீசல் எடுக்கும் இது. அதனால வந்து நீங்க ஒரு ஹவர்ல வந்து 2 சால் ஓட்ட முடியும் ஒரு ஏக்கரை. அதனால வந்து இது வந்து ரொம்ப ஃபியூல் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால செலவு ரொம்ப குறைச்சல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது களை எடுக்கிற வேலையும் பண்ணிக்க முடியும். நீங்க பெரிய பெரிய தோட்டம்லாம் வச்சிருக்கீங்க, கொய்யா மாத்தோட்டம், அதுக்கப்புறம் மர வகைகள் பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து உழவு ஓட்டி நல்லா புழுதி நல்லா சலன்னு ஓட்டி வச்சுக்கலாம். காற்றோட்டமா இருந்ததுன்னா தான் வந்து நம்ம பயிரெல்லாம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க பூமியில. அதுக்காக வேண்டி நீங்க உழவு ஓட்டி வச்சிருந்தீங்கன்னா நல்ல பயிர், எந்த பயிர் மரப்பயிர் எந்த பயிர் போட்டீங்கன்னாலும் நல்லா அருமையா வரும். அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு ட்ராலி மாட்டி நீங்க தென்னை மரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா லோடு அடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்க முடியும். டயர் மாட்டி நீங்க லோடு அடிச்சுட்டும் போகலாம். இதுல தேவைப்பட்ட உங்களுக்கு இதுலயே வந்து ஒரு கேரியர் கூட மாட்டி கொடுக்குறோம். ஒரு கேரியர் வந்து 4க்கு 4 கேரியர் வந்து இதுல இருக்கும். அதுல கூட லோடு அடிக்கலாம். தேவைப்பட்டா அது தனிப்பட்ட முறையில் அதை வாங்கிக்கலாம். அது இல்லாம ட்ராலியும் தனியா வெளியில போட்டு போடுற மாதிரி ட்ராலியும் கிடைக்குது. எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.